ஜெய் குருதேவ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு நல்ல செய்தி. அந்த செய்தி என்னென்னா, இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூஜை பண்ணும்பொழுது என்ன செய்வோம்? ஒரு விளக்கை பொருத்துவோம், ஒரு ஊதுபத்தியை காமிப்போம். ஊதுபத்தியை காமிப்பதற்கு முன்பாக அந்த இடத்துல பழங்கள் வைப்போம், இல்லாட்டி பொங்கல் வைப்போம், இல்லை படையல் அப்படிங்கிறது. இதில் வாழைப்பழத்திற்கும் இந்த ஏலக்காய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாழைப்பழத்தை நம்ம என்ன செய்வோம்? சாமிக்கு படையல் பண்ணிவிட்டு அதை உரித்து நம்ம பழத்தை மட்டும் சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம். அது நம்ம செய்யக்கூடிய செயல்கள். சரி, இந்த வாழைப்பழத்திற்கும் இந்த ஏலக்காய்க்கும் என்ன சம்மந்தம் உண்டு அப்படின்னா, வாழைப்பழமும் ஒன்று, இந்த ஏலக்காயும் ஒன்று. இதுனா ஏலக்காய்ங்கிறது வாழைப்பழம் வருது அப்படின்னு நம்ம நிறையா பேர் யோசிச்சிட்டோம். ஆனால் இந்த ஏலக்காய் பார்த்தீங்களா, சாமிக்கு எப்படி வைக்கணும்? முழு ஏலக்காயை வச்சுருவோம், சரிங்களா? இது ஏலக்காய் என்ன செய்யணும்னா, அந்த ஏலக்காயை மேலே இருக்கக்கூடிய தூள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நான் வச்சுருக்கேன், உங்களை காமிக்கிறேன். இது ஏலக்காய், இது ஏலக்காய். இந்த ஏலக்காய் தொலியை நான் உளிச்சிட்டேன்னா உள்ளுக்குள்ள விதைகள் இருக்கப்படும், வாழைப்பழத்தை போன்று. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த முழு ஏலக்காய் இந்த தோலோடு திங்காமல், சரிங்களா, உள்ளே இருக்கக்கூடிய விதையை மட்டும் நம்ம சாப்பிடணும். அப்போ வாழைப்பழம் மாதிரி நம்ம இந்த மாதிரி உரிச்சிடலாம். 3 பக்கமே உரிச்சிட்டு அந்த விதையை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பிற்கு நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரெண்டாவது வாயும் நல்லா நறுமணமாக இருக்கும். அடுத்தவர்களோட பேசப்படும் பொழுது இது வசீகரத்தன்மை உண்டாகும். இந்த ஏலக்காயை தினசரி ஒவ்வொரு பூஜையில் வச்சு அந்த தோலை மட்டும் உரிச்சு தான் வைக்கணுங்க. வாழைப்பழத்தை எப்படி சாமிக்கு வைக்கும்போது உரிச்சிட்டு வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஏலக்காய் தோலை ஒரு பகுதியில் உரிச்சிட்டு வைக்கணும். வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஏலக்காய் விதையை நம்ம எடுத்து வாயை போட்டுக்கணும். நம்ம பாருங்கள், வாழைப்பழத்தையும் தோலை உரித்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை மட்டும்தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் இந்த ஏலக்காயும் தோலையை உரித்து விட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விதையை மட்டும்தான் நாம் சாப்பிட வேண்டும். அதனால தான் சொன்னேன், வாழைப்பழத்திற்கும் ஏலக்காய்க்கும் வேற்றுமை இல்லை. இதை நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இதை சொல்கிறேன்.